ஓசியா. ஓசியா நம்ம ஸ்பெல்லிங் ஓசியா எடுக்கலாமே. ஜெதேக்கியா தானே இங்கிலீஷ்ல. ஆனா கொஞ்சம் ஸ்பெல்லிங் சொல்லி இந்தியன் ஸ்பெல்லிங் சொல்லி ZEDEKIA. கரெக்ட்டா EDEKIAH கரெக்ட்டா தான் இருக்கு. थैंक यू. ஓகே, இவன் நார்த், இவன் சவுத், அல்லது இவன் இஸ்ரேல், இவன் வந்து யூதா. இவங்க பாபிலோனுக்கு அடிமைகளாய் இருக்கப்பட்டாங்க 70 வருஷம். எத்தனை வருஷம்? 70 வருஷம். 70 வருஷத்தினுடைய முடிவில் இவங்க மறுபடியும் திரும்பி வந்தாங்க. கொஞ்சம் திரும்பி வந்தவங்க சில காலம் இஸ்ரேலில் இருந்தாங்க. $770 $470 அப்புறம் கணக்கு வச்சுக்குவோம். இப்போ முதல்ல 70 இல்ல, இது வந்து பாபிலோன், மெயினா பாபிலோன். இந்த பீரியட்ல எழுதப்பட்ட புத்தகங்கள் எஸ்ரா, நெஹெமியா, தானியேல், ஆகாய், ஜக்கரியா, எஸ்தர். இதை கொஞ்சம் டிபேட் பண்ணிக்கலாம் நாளைக்கு. இவ்வளவு புத்தகங்கள் டெஃபினட்டா இந்த முதல் 70 வருஷத்துல எழுதப்பட்டது. இந்த தானியேலின் புத்தகம் இருக்கு பாருங்க, இது இங்கேயும் கடந்து போகுது, 770 போகும். ஒரு தீர்க்கதரிசி 4 ராஜாக்களை, மினிமம் 4 கிங்ஸை பார்த்தவன் யாரு? தானியேல், அகஸ்வேரு, தரியு, நேபுகாத்நேச்சர், பெல்ஷாத்சார், 4 பாபிலோனியன் ராஜாக்களை பார்த்தவன். ரைட்டா? தானியேலை பத்தி நாளைக்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு வேணாம், கொஞ்சம் let me finish the விஷயத்தை போட்டுடலாம். நைட்டுக்கு அப்புறம் நீங்கள் படிக்கிறதுக்கு தியானிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு காலையில் பை த பை இந்த 70 வருஷத்துல பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டாங்க. இன்னைக்கு காலையில் கிளாஸ்ல ஒரு வார்த்தை சொன்னேன். பாபிலோன் வந்து விக்கிரகத்தினுடைய தலைநகரம்.
capital city of idol worship. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு இவங்கள அந்த கேபிட்டல் சிட்டிக்கே இவங்க அனுப்புறாரு. அந்த கட்டத்தில் அந்த நாட்களில் பாபிலோன் வாஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஐடல் வர்ஷிப். அந்த ஆரம்பமே நிம்ரோத் கட்டின பாபிலோன், டவர் ஆஃப் பாபேல் கோபுரம், இது ரெண்டுக்கும் நோக்கமே தனக்கு பேர் உண்டாக்க, ஜனங்கள் தங்களுக்கு பேர் உண்டாக்க என்னத்தை கட்டினாங்க? பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. அது நோவாவுக்கும் ஆபிரகாமுக்கும் இடைப்பட்ட காலம். நிம்ரோத் தான் பாபிலோன் நகரத்துக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டான், கொஞ்சம் கட்டினான். பட் அதை டெவலப் பண்றது பிற்காலத்திலே அது டெவலப் ஆச்சு. இப்போ இந்த காலத்திலே எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் எஸ்ரா, நெகேமியா, ஆகாய், சகரியா. அப்போ பைபிள்ல இந்த கிரோனாலஜி மாத்தி போடணும். இப்போ ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத் 1, சாமுவேல் 2, சாமுவேல் 1, ராஜாக்கள் 2, ராஜாக்கள் 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, ஆகாய், சகரியா, எஸ்தர், தானியேல் ஒரு பார்ட் 1, ரூத் ஏன் கேட்மாறீங்க? ரூத் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா ஐயாக்கா இந்த வயசுல ரூத்த பிடிக்காம வேற எனக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுக்கணும். ஏற்கனவே நான் தெரியலாத ஆளு, கராப் ஆயிட்ட ஆளு. ஓகே, சரி, கொஞ்சம் கவனிங்க. இங்க ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசிக்கு உண்டாச்சு. இந்த தரியு ராஜா பேரு வேற எங்கெங்க வருது? தானியேல்ல டெஃபினட்டா வருது. எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. எஸ்ரா 5:1 படிங்க. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஓகே, இங்க தெளிவா 6:14 இருக்கு. அப்பொழுது ராஜாவாகிய தரியு 6:14 படிங்க. அப்படியே யூதர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாவும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின்படியையும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசாஸ்திரா என்பவர்களுடைய கட்டளையின்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். ஓகே, இப்போ கவனிங்க கொஞ்சம். என்னென்ன புக்கு அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த ஆகாயில படிக்கிறப்போ எஸ்ரால படிக்கிறப்போ நெகேமியா வந்துச்சா? அப்போ எஸ்ரா நெகேமியா, ராஜா தரியு பேர் வர்றதுனால தானியேல், ஆகாயில எஸ்ரா பேரு, தரியு பேரு, சகரியாவில். இப்போ இந்த டெஃபினட்டா இந்த 5 புக்கு எந்த காலத்துல எழுதப்பட்டது? முதல் அடிமைத்தனத்தின் காலத்துல எழுதப்பட்டது. சரி, இப்போ இந்த காலத்துல எழுதப்பட்டது. அவங்க முன்னால ப்ராப்ளம் என்ன? சுவாதீனமா இருந்தவர்கள் எங்க இருக்கிறாங்க? அடிமையா இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு டிசைர், ஒரு வாஞ்சை என்ன? எங்க போனோம்? எருசலேமுக்கு போனோம். அப்போ இந்த நெகேமியாவை பார்க்க
சரி, ஓகே, இதை சொல்லணும். பாபிலோனியர்கள் இங்க வந்து முற்றுகையிட்டார்கள். இந்த பீரியட்ல தானியேல் ஓகே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஓகே. ஆனா நீங்க எங்குமே எரேமியா பேரை சொல்ல, ஏசாயா பேர் சொல்ல, எசேக்கியேல் பேர் சொல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க சொல்லல. தானியேல் பேர் பார்ட்லி சொன்னேன். சரியா? இப்ப இந்த பீரியட்ல வாழ்ந்தவங்களுடைய எல்லாருடைய டிசையர் என்னன்னா என்ன போகணும். சரி, என்ன நடந்துச்சு சாமுவேலின் நாட்களில? இன்னைக்கு காலையில நான் அதை சொல்ல மறந்துட்டேன். சாமுவேல் வந்து தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசி, ரைட்டா? ஆசாரியனுக்கு ஆசாரியன். ஏன்னா அவன் பலி செலுத்தினான். இப்ப தாவீது அபிஷேகம் பண்ணப்படும்படியாக போறான், பசுமாட்டை பிடிச்சுன்னு போறான். ஜனங்கள்லாம் கேட்கறாங்க, நீர் வர்றது சமாதானம் தான்? ஆமா சமாதானம் தான், விருது பண்ண வந்தேன், பலி செலுத்த வந்தேன். ஈசாயின் குமார் ஈசாயை கூப்பிடுங்க. ஈசாய் வந்தான், அவன் குமாரரை கூப்பிட்டு விருந்து பண்ணணும். எல்லாரையும் வரிசை நிறுத்தப்படுத்தினாங்க. அவன் முதல்ல பார்த்தவன அவன் மேல தண்ணி எண்ணெயை ஊத்த போனான். இவன் இல்ல, மனுஷன் பார்க்கிற வண்ணமா நான் பார்க்கறது இல்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறேன் நான், இதயத்தை பார்க்கறது நான் சொல்லிட்டாரு. அப்படியே வரிசையா போயிட்டானுங்க. எல்லாம் போயிட்டு வந்து ஒருத்தனையும் ஆண்டவர் அழைக்கல. வீட்டுல விருந்து நடக்குது, எல்லா பிள்ளைங்களும் வந்துடுறாங்க. ஒரு புள்ள இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஒன்றுத்துக்கும் உதவாதது, அது வேஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். அதுல சேர்க்கறது இல்லை, அது லிஸ்ட்லயே இல்லை. அது மனுஷர் பார்வை இல்லையா? ஆனா வந்துக்கிற தீர்க்கதரிசி அவன் வராத ஒரு அனுபவம் மொத்தங்கிறாயா? சின்ன பையன் என்ன பண்ணுகிறான்? அவன் வராத அவன் வந்தான். ஆண்டவர் சொன்னார், இவன் தான் மூஞ்ச பக்கத்துல. அவன் சிவந்த மேனியும் சுருள் முடி காரணம் வந்தான், மூஞ்ச பக்கத்துல. அவரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அவர் எப்படி இருந்திருப்பாரு அப்படி. இப்ப இல்ல. அவன் மேல தைல கொம்ப உடைச்சி ஊத்தி அவன் அபிஷேகம் பண்ணான். சவுலுடைய கதையில அமலேக்க என்ன சொன்னாரு? நீ முழுசா அடிச்சிட்டு இருந்தாரு. இவன் போனான், ராஜாவை உயிரோட பிடிச்சான். ராஜாவை உயிரோட பிடிச்சான். 2ஆம் தரமான 3ஆம் தரமான ஆடு மாடுகளெல்லாம் அழிச்சு போட்டான். முதல் தரமானது உயிரோட பிடிச்சுன்னு வந்துட்டான். பட்டியில தொட்டில கட்டிட்டு இருக்கிறான். சாமுவேல் வர்றாரு. வந்து என்னையா இப்போ என்னாச்சு? யுத்தம். கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். அப்படியா? எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அப்படியா? இப்போ சாமுவேலுக்கு காதுல சத்தம் கேட்குது. அப்படியா? ஆடு மாடுகள் சத்தம் கேட்க. அதுவா ஜனங்கள் போய் பாரு. யாரு ஜனங்கள்? எந்த ஜனங்கள்? மகனை நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜனங்கள் மேல படிப்பத. அப்பதான் பலி செலுத்த, கர்த்தருக்கு பலி செலுத்த. அற்புதமான ஒரு வாக்கியத்தை சாமுவேல் சொல்றாரு, பலியை பார்க்கலாம் உத்தமம். It is better to obey than to sacrifice. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல். சரி, ராஜாவை கூப்பிட்டா இவன் ராஜா உயிரோட பிடிச்சுன்னு வந்தானே, ஜெயில எங்கன்னா போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அவருக்கு ராஜா உபச்சாரம். அவனுக்கு மரண பயம் போயிடுச்சு. சாமுவேல் வந்துக்கிறாரு, அவனை கூப்பிட்டா நெஞ்ச நிமிஷத்துக்கு சாமுவேல் முன்னாள் அடி வரும். சாமுவேல் இடுப்புல பட்டயம் இருக்குது. தீர்க்கதரிசியாகி சாமுவேல் தன் பட்டயத்தை உருவி அவனை, அதனாலதான் அவன் ஒரு நியாயாதிபதினு சொன்னான் சாமுவேல். அதனாலதான் ஒரு ராஜான்னு சொன்னான். இன்னும் ராஜா உருவாகலையே, நியாயாதிபதினு சொன்னான். இவன் ஜட்ஜ், அவன் ஒரு நியாயாதிபதி, அவன் தீர்க்கதரிசி, அவன் ராஜாதியர். இப்பதான் ராஜாக்களின் காலம் உருவாகுது. அவன் ராஜா நினைச்சா கூட நினைச்சுக்கணும். பட் இந்த 3 ஆபீஸ் அவனுக்குள்ள இருந்துச்சு. என்னத்துக்க கேள்வி முதல்ல காத்து மந்தமாயிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி ஷார்ப்பா இல்ல, கொஞ்சம் வயசாயிடுச்சு இல்லையா? எதப்பா அந்த பட்டியல எடுத்தாக்கா பலி செலுத்துறது ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கொலை பண்ற
ஜாட்டியை சுத்தினாரு, ஜாட்டியை தச்சு சுத்தினார் எல்லாத்தையும். ஏன் அவர் எப்படி ரட்சகரா இருக்க முடியும்? அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தேவன் அப்படி செய்ய சொன்னார். சாமுவேல், அவருக்கு நான் பதில் சொல்லிடுறேன். சாமுவேல் வந்து சவுல் அந்த வேலையை செஞ்சிருந்தா சாமுவேல் செஞ்சிருக்க மாட்டார். சவுல் அந்த வேலையை செய்ய தவறுனதுனால சாமுவேல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், தீர்க்கதரிசிகள்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட்ல ஒண்ணு உக்காந்துச்சு. என்ன தெரியுமா? ஹோராபா ஷாதாரமா மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை உயர்த்துறேன் அப்படின்னு உக்காந்துச்சு. அது அது மைண்ட்ல உக்காந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசி பத்தி சொல்றேன். என் பட்சத்தில் இருக்கிறது யாருன்னா, என் கூட இருக்கிறது யாருன்னா, என் சொன்ன லேவியர்கள். உன் கண்ணு முன்னால யமெல்லாம் வரான், அவனெல்லாம் வெட்டி தர்றான். எல்லாமே ஆசாரியர் வெட்டி போட்டாங்க 3000 பேரை. அதை செஞ்சது மோசே, ஒரு சாந்த குணம் உள்ளவன், பூமி எங்கும் சாந்தம். அவன் செய்யலாமா அந்த வேலைய? ஏலியா நேரடியாவே வெட்டி போட்டான் 850. ஏலியா வச்சவங்க இல்லையா? நீயே மாட்டிக்கிட்ட. ஏலியா நேரடியா 850 போட்டு தள்ளனா. நாம எப்படி தீர்க்கதரிசி இருக்க முடியும்? ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல வந்து ராஜாவா இருந்தா காஸ்டியா இருந்தா அவரே அடிச்சுனா அடிச்சுணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தீர்க்க தரிசனத்தை பத்தி, தீர்க்க தரிசிகளை பத்தி, தீர்க்க தரிசனத்தை பத்தி நிறைய தப்பான விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள, நம்முடைய எண்ணங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. தீர்க்க தரிசனத்தை பத்தி இன்னைக்கு எந்த அளவுக்கு தீர்க்க தரிசனம் குறுக்கி வந்து நின்றுச்சுன்னா, ஏறத்தாழ குடி சொல்றவங்க கதை ஆயிடுச்சு. நம்ம கதை குறி சொல்றவங்க கதை ஆயிடுச்சு. ரைட்டா? மேடை போட்டு உட்காந்து டோக்கன் கொடுத்துட்டு வரிசையில வந்து என்கிட்ட சரி ஆகட்டும் ஆகட்டாங்க பவரின் தவறையும் பார்த்தேன். சொல். பவரின் தவறு. ஓகே, இதுதான் இப்போ பாலராஜையாக்காக இப்ப நான் ஆண்டவர்கிட்ட பேசிருக்கிறேன்பா. அவங்க உதாசனம் பண்றீங்க. சொல்லிடுறேன். யார் பத்தி? பாலராஜ் பத்தி ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினுக்கிறேன். இப்ப நான் டவுன்லோட் பண்ணுகிறேன். பைபிள் எங்க இருக்குது? சிரேஷ்நாதர் சொன்னாரா? பவுல் சொன்னாரா? பேதுரு சொன்னாரா? யார் கண்டுபிடிச்சது? நான் சொல்றதுனால நான் பின்மாட்டத்துல போயிட்டலாம். தீர்க்க தரிசனத்தை நம்பாதான் ஒரு ஊழியக்காரனா? நான் நம்பலன்னு யார் சொல்லுது? தீர்க்க தரிசனம் பொய்ன்னு சொல்லி நான் நம்பலன்னு தீர்க்க தரிசனம் பொய்ன்னு சொல்லல. உண்மையாந்துட்டா நல்லா இருக்குமேன்னு ஜெபம் பண்றேன். அப்ப அந்த தீர்க்க தரிசியா மாறுறதுக்கு நீங்க விரும்பலையா? அப்பா இதுவே என்னால முடியல. எழுதி வச்சுட்டு இருந்திய முழுசா பட்சி விளைக்கிறதுக்கு புத்தி பத்தல. நீங்க தோல்வி அடைகிறீங்க. தீர்க்க தரிசியா மாற வேணாம் அப்படின்னா நீங்க அந்த தோல்வி அடைகிறேன்னு சொன்னா நீங்க என்ன புத்தி குத்தாலும் பரவாயில்ல, நான் தீர்க்க தரிசியா மாற ரைட்டா? அடுத்தது எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு பேரு தான் இதுக்கு பேரு. இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனம் பேர் வந்து prophetic word of God. உச்சரிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. ஜாஷா மிஷனுடைய நோக்கமே teach the prophetic word of God. சரியா? இத மீறி சொந்தமா மகனே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை வெளிநாடுகளுக்கு கொண்டு போய்
கொண்டு போறேன். ஓகே, கொண்டு போய் என்ன நடப்பாங்க? எனக்கு இங்கிலீஷ் 4 வார்த்தை கரெக்டா பேச தெரியாது. அமெரிக்காவுக்கு போறேன், என்ன பண்றது நானு? அங்க போய் என்ன பண்றது? அவங்க திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரலாம் வீட்டை குத்துட்டு, வீட்டு சாலையை குத்துட்டு, ஃப்ரிட்ஜு குத்துட்டு, மைக்ரோவேவ் அவனை குத்துட்டு, பழங்களை வச்சுட்டு காலையில் நம்ம தூங்கி இருக்கிறப்ப எழுந்து போயிட்டு இருப்பாங்க அவங்க வேலைக்கு. புதன்கிழமை சாயந்தரம் ஒரு வீட்டு கூட்டம் இருக்கும், அதில் கூட்டின்னு போவாங்க. அதில் கூட்டின்னு போய் ஒரு 3 நிமிஷம் உன்னை பற்றி சொல்லுவாங்க. என் பேரு, என் ஒய்ஃப் பேரு, என் பிள்ளைங்க பேருன்றதுக்குள்ளலாம் என் 3 நிமிஷம். நெக்ஸ்ட் நான் அடுத்த முறை நீ வர்றப்போ ப்ரோஷரா போட்டுன்னு வந்துரு, இல்லைன்னா சீடியா போட்டுன்னு வந்துரு அப்படின்னு வாங்க. சரி வந்துட்டேனேன்றதுக்காக அவங்க எல்லாருக்கிட்டையும் அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஆச்சுங்க, இந்தியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்துட்டுக்கிறாரு, நீங்களாம் அந்த ஊழியத்தை தாக்கிறதுக்கு படியா உங்களால் முடிஞ்ச காணிக்கை கொடுக்கணும்னா அவன் $10 $20 $100 கொடுத்துட்டா அவங்க ரொம்ப உதாரணமானதா அர்த்தமானவங்க. ரைட்டா? அவங்க அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டு நாளைக்கு இன்னொரு இடத்துல 4 இப்படி ஒரு 3 மாதம் சுற்றி போன டிக்கெட்டுக்கு பணத்தை தேத்தி வந்து சேரணும். இல்லை அப்போ சாமுவேல், ஏசாயா இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளோட கிரியை செய்த பரிசுத்த அந்த காலம் ப்ராஃபெட்டிக் ஆபீஸ், தீர்க்கதரிசி என்கின்ற பதவி. இப்போ தீர்க்கதரிசி என்கின்ற கிரியை, ஆவி. ரைட்டா? நான் பிசினஸ் சொல்ல, நீங்களா சொல்லிட்டு என் பாடத்துல அது அதிகம். ஏன்னா இந்த சில தீர்க்கதரிசி உட்காந்துக்கிறாங்க, அவங்க பிசினஸ் பண்றேன்னு நான் சொல்ல. ஓகே ரைட். பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசி என்பது ஒரு பொசிஷன், பதவி. சபையில கூட 5 வகை ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அப்போஸ்தல, தீர்க்க தரிசன, சுவிசேஷக, போதக, டீச்சர். இதுல லாஸ்ட் 2 நார்மலா ஒண்ணா இருக்கும். பாஸ்டர் வந்து போதக சமர்த்தனக்கணும். அதனால தான் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவ்வளோ ஷார்ப்பா போட்டு அர்த்தங்கிறது. ரைட்டா? அப்போஸ்தல ஊழியம் சபைகளை ஸ்தாபிக்கிற ஊழியம். வெரி few are called for that. ஒரு சிலரே அதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததா வரக்கூடிய தீர்க்க தரிசன ஊழியம் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களின்படி சபையை ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிற வேலை. நீ காலையில் யாரோ பேசியிருந்தாங்க, நீ காலையில் நேற்று ராத்திரி நினைக்கிறேன், வேத வசனம் கண்டித்து உணர்த்துவதற்கு. அந்த குரல் மட்டும் என் காதுல கேட்டுச்சு. ராத்திரியே போய் அவங்க உட்காந்துக்கின்னு பேசணும்னு நினைச்சேன். வேணா நம்மளுக்கு டயர்டு, தூங்கணும். நிறைய பேசுறேன். ஒரு வசனத்துல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அந்த கான்டெக்ட்ல இருந்து எடுத்துட்டு பேசக்கூடாது. வேத வாக்கியம் இது எங்க இருக்குது இந்த வசனம் சொல்லுங்க பார்ப்போம். புதிய ஏற்பாட்டுல வேசியர் 4 வரைக்கும் இன்னொரு இடத்துல கூட இருக்குது. வேத வாக்கியங்கள் யோவான் 5:39. யோவான் 5:39. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம். வேத வாக்கியங்கள் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. உபதேசத்துக்கு 17ஆம் வசனம், உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் முதல் 4க்கும். உபதேசத்துக்கு எதை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, கடிந்து கொள்வதற்குன்னு மாத்திரம் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும். சரி, கம்மி நம்ம பாடத்துக்கு இல்லைங்க வரலாம். தீர்க்கதரிசின்னு வந்துட்டதுனால பேசிட்டதுனால இப்போ இந்த நியூ டெஸ்டமென்ட் பேட்டர்ன், அதுவும் இப்போ நம்ம பயன்படுத்துகிற இந்த பேட்டர்ன் எங்கிருந்து தோன்றுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் கூட ஆராய்ச்சி பண்ணி நினைக்கிறேன். கனடாவில் ஒரு சிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க 19ஆவது நூற்றாண்டின் ஆரம்பத்தில். கனடா தேசத்துல யாரோ ஸ்டார்ட் பண்ணாங்க இப்படி அப்படின்னு யாரோ சொல்றாங்க. அதுக்கு ஒரு ரிவைவல்னு பேர் கூட வைக்கிறாங்க.
நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியாக உட்கார்ந்துக்கிட்டு தீர்க்க தரிசனம் இயேசுநாதர் சொல்லல, பவுல் சொல்லல, பேதுரு சொல்லல, ஆகவே நான் சொல்லல. ஆனா எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை அத்தனையையும் ஒரு எழுத்து உட்பட ஜஸ்ட் a letter முழுவதுமாய் விசுவாசிக்கிறேன். இது தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தரால் விளம்பப்பட்டது. நான் முழுசா நம்புறேன். எதை? கர்த்தருடைய வார்த்தை. இதைய மீறி ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை, இதைய மீறி ஒரு வெளிப்பாடு தேவையில்லை. இதுவே just more than enough, போதுமான. இது கூட ஒன்னையும் ஆட் பண்ண வேண்டிய, இதுல இருந்து ஒரு இன்றையும் கழிக்க வேண்டிய, இதுல இன்னொன்னு சொல்லட்டுமா, இத இருக்கிற மாதிரி பட்சம் கை கொண்டு போனாவே போதும். உன் விளக்கம் கூட தேவையில்லை. நீ பேசுனது தண்டனை. தண்டனை. ஓகே, அதுல ரொம்ப உஷாரா இருக்கு. 14 புத்தகத்தை எடுத்துட்டாங்க அபூர்வமா. 14 புத்தகத்தை எடுத்துட்டாங்க இல்லையா ஒரு பைபிள்ல. விடப்பட்ட ஆகமங்கள் இல்லையா? சரி சரி சரி, ஓகே. இது திருப்பி அது கெனானிக்கு போகுது. நீங்க பாடத்தை முடிச்சுட்டு அந்த கேள்விக்கு பதில் வரேன். ஃபர்ஸ்ட் பாடத்தை முடிச்சுக்கிறேன். நான் இந்த ஸ்டோர் பண்ணதை நான் கிளியர் பண்ணிடணும், அப்பதான் நாளைக்கு ரீஸ்டோர் பண்றதுக்கு. ஓகே, இப்போ இந்த இந்த லாஸ்ட் ஜட்ஜி சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியா இருந்து ஒரு நியாயாதிபதியா மாறி, ஒரு நியாயாதிபதி யோசுவா கிட்ட இருந்து அதை வாங்கி தீர்க்கதரிசியா இருந்து அவன் என்ன பண்றான்? சத்துருவை அழிச்சு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்துறான். அமலேக்கியனை கொன்று ஜனங்க இந்த சாமுவேல தள்ளிட்டாங்க. ஆக்சுவலா ஆண்டவரை தள்ளிட்டாங்க. இனி எங்களுக்கு ஜட்ஜ் வேணா, ராஜா வேணும்னு கேட்டாங்க. சபல ராஜா வாங்கினாரு. அதுல துக்கம் சாமுவேலுக்கு. ஆண்டவர் சொன்ன, நீ ஏன் துக்கப்படுற? ஆனா நீ வருத்தப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதுல இருந்து சாமுவேலுடைய பவர்னா அவனுக்கு இருந்த அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. எப்ப தாவீது தலைமையில கையெழுச்சானோ அப்புறம் அவன் இனி முக்கியத்துவம் பாடல. சாமுவேல் நித்திரை அடைந்தான். தூங்கி இருக்கிறவன யார் எழுப்புண்டு? குறி சொல்ற மூலமா எழுப்பணும். அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி. பதப்படம்னா பொழுது விஞ்சிடும். அதனால ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த சாமுவேல் இந்த டிரான்சிஷன்ல முக்கியமான பாயிண்ட்ல இருக்கிறான். யூ டர்ன்ல அந்த எட்ஜில் இருக்கிறான். நியாயாதிபதி காலம் நிலை பெறுது. 40 வருஷம் தீர்க்கதரிசியா இருந்து நியாயாதிபதிகளையும் ராஜாக்களையும் கனெக்ட் பண்றோம். அதனால்தான் நியாயாதிபதிகள் 13-14 காலையிலே பேசிட்டோம்ல. இவனை வச்சு இவன் அதுல சேர்த்துக்கிட்டா 14, இவன் அதுல சேர்க்கலன்னா சேர்த்துக்கிறதுக்கும் உன் இஷ்டம், சேர்த்துக்காம இருக்கிறதும் உன் இஷ்டம். அதனால்தான் ரெண்டுத்தையும் சொல்றேன். 13 வச்சுக்கோ, 14 வச்சுக்கோ. சரி, இப்போ இங்கிருந்து ராஜாக்களின் காலம் போது யுனைடெட் கிங்டம், டிவைடட் கிங்டம். இப்ப இந்த ராஜாக்களின் காலம் நிறைவு பெறுதுன்னா அங்க ஒரு டிரான்சிஷன் வேணும். அந்த டிரான்சிஷன்ல நீங்க எஸ்ராவனா நினைச்சுக்கோங்க, நெகமியாவனா நினைச்சுக்கோங்க, தானியல்னா நினைச்சுக்கோங்க, ஆகாயனா நினைச்சுக்கோங்க, சகரியானா நினைச்சுக்கோங்க. ஆனா நான் தானியலை நினைச்சுக்கிறேன். நான் தானியலை நினைச்சுக்கிறேன். ஏன் நினைச்சுக்கிறேன்? அது ஒரு சும்மா ஒரு மாச்சுக்குச்சி கொளுத்தி போட்டு இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு டிபேட் வச்சிருக்கேன். சும்மா மாச்சுக்குட்டி மட்டும் கொளுத்தி போடணும். ஓகே, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு ஒரு கந்தகே, அவன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். கந்தாகே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரதத்துல போயிருக்கிறான். என்னத்தை படிச்சிருக்கிறான்? ஆண்டவர் சொல்றாரு,
பிலிப்பு என்னன்னு சொல்ற, நீ ஓடி போய் அந்த ரதத்துல சேர்ந்து. இப்ப பிலிப்பு ரதம் குதிரை போட்டுனது ஓடி இருக்குது, ரன்னிங் பஸ்ல ஏற்றான், ரன்னிங் ட்ரெயின்ல ஏற்றான். ரொம்ப தப்பு இது. ரன்னிங் மூவ்மெண்ட் ட்ரெயின்ல எல்லாம் ஏறக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆனா ஆண்டவர் இவனை ஏற வச்சுட்டார், ஏறிட்டான். அவன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், சட்டப்படி இவனை சாவடிக்கணும். அவ்வளவு சுலபமா ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லாம் நம்ம போயிருக்கிற கார்ல நம்ம போய் ஏறினா மெய்காவலர் என்ன பண்ணுவாங்க, சுட்டு தள்ளிடுவாங்க. அவன் ஏறினது இல்லாத நீ என்ன பச்சுங்கிறிய அது புரியுதான்னு கேட்டான். அந்த ஆளு ஒருவர் எனக்கு விலக்கி சொல்லாமல் இருக்க நான் புரிந்து கொள்வது எப்படின்னா, அப்போ இந்த 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 பிலிப் என்ன பண்றான், அவன் படிச்சுக்கிற அந்த வேத பகுதியை முழுசா விலக்கி சொல்றான். அதுல ஏசுநாதர் உள்ள சேர்த்துட்டான். அப்பதான் அது காஸ்பல். அது ஏசுநாதர் இல்லைனாக்கா அது என்ன இல்ல காஸ்பல் இல்லையா. ஏசுநாதர் உள்ள சேர்த்துட்டான். உள்ள சேர்த்துட்டு ரட்சிக்கப்படுவதை குறித்து ஞான ஸ்நானம் பெறுவதை குறித்து என்ன பண்றான், எங்க இருந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல இருந்து 53 அங்க என்ன ஞானஸ்நானத்தை பத்திக்குது. இவன் சொல்ல அதை அவன் விளங்கிக்கிட்டான். விளங்கிக்கிட்ட பிறகு அப்படியே போயிருக்கிறாங்க, தண்ணி வந்துருச்சு. அவன் சொல்றான் தண்ணி இருக்கிறது, நான் ரெடி ஆக்குறேன், தடை என்ன தடை இல்லவா, நான் ஞானஸ்நானம் கொடுத்தான். அவன் ஞானஸ்நானம் வந்து திரும்பி பார்த்தா பவுல் இல்லை, இவன் பிலிப்பு இல்லை, ஆண்டவர் தூக்கிட்டாரு. அவன் மன சந்தோஷத்தோட எங்க போய் வெரி குட். யார் இந்த கந்தகை? கந்தகை என்பவளுக்கு மந்திரி. ஃபர்ஸ்ட் கந்தகை யார்? எத்தியோப்பியனுடைய ராஜஸ்திரி. சரி, அந்த ராஜஸ்திரிக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத திருநங்கை. சரி, அன்னகர். அன்னகர்ல ரெண்டு வகை இருக்கிறது. அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, அன்னகர்களாய் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. தயவு செஞ்சு முதல்ல அன்னகர்களாய் பிறந்தவர்களை கேலி பண்றதை விட்டுருந்தோம். குறைஞ்சபட்சம் நம்மளாவது ஒரு வசனத்துக்கு தேசையாவில் நீ அனலுமின்றி குளிருமின்றி எது எதுப்பா இருந்தால் உன்னை, அது அவங்க தான், அவங்க இல்ல. 10 பிள்ளைங்களை பெத்த நீ தான். அனலும் இல்ல குளிரும் இல்லாத உட்காந்துக்கிறது நீ தான், அவங்க இல்ல. அவங்க எடுத்ததுல கரெக்டாக்குறாங்க, அவங்க இதுல அவங்க கரெக்டாக்குறாங்க. பாவத்திலே ஜீவிச்சா கூட அதுல அவங்க கரெக்டாக்குறாங்க. நீ தான் இதுல இருக்கிற மாதிரி அதுல இருக்கிறது, அதுல இருக்கிற மாதிரி இதுல இருக்கிறது. வருஷத்த வேஷம்லாம் போட்டுன்னு நீ தான். பிச்சை பையன் படிக்கிறாரு, அத்தனை அக்கிரமம் பண்றது நீ தான், நீ தான், நீ தான். பாஸ்டர் தான், ரெவரண்ட் தான், டாக்டர் தான், பிஷப் தான். அத்தனை அயோக்கியத்தனமும் பண்றது நீ தான், நான் தான். ஆனா பழிய மொத்தத்தையும் தூக்கி அவங்க மேல போட்டுருந்தோம். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்கள பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேலி பரியாசம் பண்ணக்கூடாது. ஒண்ணு, அவங்கள அப்படி பறக்க வச்சது ஆண்டவர். அவங்க ஊனத்தை நீ கேலி பண்ணா அவனை படைச்ச ஆண்டவரை கேலி பண்ற, அதுக்கு நீ கணக்கு ஒப்புவிக்கணும் வேணாம். ரெண்டாவது, அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள், இதுதான் கவனிக்கணும். பாபிலோன்ல உயர்ந்த பதவியில குறிப்பா ஃபைனான்ஸ் மினிஸ்டரா போறவங்கள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னகரா பண்ணிடுவாங்க. சரித்திரத்தை கலந்து சொல்றேன். தானியேலு தன்னுடைய 17வது வயதில் அன்னகராக்கப்பட்டார். தீர்க்கதரிசியில அவனை அன்னகராக்கி விட்டார்கள். 17வது வயசுலயே அவனுடைய ஆண்மையை எடுத்து விட்டார்கள். ஏன் அப்படின்னு ஒரு காரணம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது.
அவங்க என்ன யோசித்தாங்க பாபிலோனியர்கள், ஃபைனான்ஸ் மினிஸ்டரா வரக்கூடியவன் நிறைய லஞ்சம் வாங்கி சொத்து சேர்க்க வாய்ப்பு இருக்கிறது. குடும்பம் இருந்தா அவனுக்கு ஒரு மனைவி பிள்ளைகள்னு ஒரு குடும்பம் இருந்தா அவன் அநியாயமா சொத்து சேர்த்து தன் பதவியை பயன்படுத்தி லஞ்சம் வாங்கி பெரிய நிலைமைக்கு வந்து விடுவான். அவனை அன்னகன் ஆக்கிட்டா அதுக்கு அவன் அந்த அந்த செயல்ல அவன் என்ன பண்ண மாட்டான், ஈடுபட மாட்டான். ஆகவே அவன் என்ன பண்ணிடலாம், அன்னகர் ஆக்கிடலான்ட்டு அவங்க தானியேலை அன்னகர் ஆக்கிவிட்டார். முழு தானியேலின் புத்தகத்துல இந்த எக்ஸைல் ஸ்டேஜ்ல எங்காவது ஒரு இடத்துல தானியேலோட குடும்பத்தை பத்தி எதுனா தகவல் கிடைக்குமான்னு ஜல்லட போட்டு தேடினேன். இருந்தா தானே கிடைக்கும். ஒருவேளை இதை தாண்டி இன்னைக்கு ராத்திரி நீங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு எத்தனை காலையில சொல்லுங்க. இந்த பாபிலோனிய ராஜாக்கள் இஸ்ரவேல் வம்சத்தை வளர்வதாகப்படி சில நல்ல வாழ்வுகளுடைய அன்னதான நாட்கள். ஓகே, அது இது இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இது. ஆனா இது வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பத்தி இப்படி இல்லை பேச்சு. அவங்க வாலிபர்களா இருந்தாங்க. ஆனா தானியேலை குறிச்சு இருக்கு பர்டிகுலரா. இவன் இப்படி ஆனதும் இவன் வந்து ஆண்டவர்கிட்ட he had a very right standing with God. ஆண்டவரோடு நேரான உறவை வைத்துக் கொண்டிருந்தான் இந்த தானியேல். அப்படி இருந்ததுனால இவனை பத்தி நிறைய சொல்லலாம். ஒரு சம்பவத்தை சொல்றேன். இவங்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. எப்படி 120 அந்த ராஜா 120 ப்ராவின்ஸா பிரிச்சான் தன் ராஜ்யபாரத்தை. அந்த 120ஐயும் விசாரிக்க 3 அதிகாரிகளை ஏற்படுத்தினான். அந்த 3 அதிகாரிகளுக்கு மேலாக தானியேலை ஏற்படுத்தினான். இந்த 3 அதிகாரிகள் இந்த 120 பேரு எல்லாம் ஒன்னா சேர்ந்து லஞ்சம் வாங்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. தானியேல் அதுக்கு இடம் கொடுக்கல. ஆகவே தானியேல் அந்த இடத்துல இருந்து தூக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. என்ன பிளான் போட்டாலும் அவன்கிட்ட அவன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆகிறான். அவனை ஒன்றும் பண்ண முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் பண்றான். மேல் வீட்டுக்கு போறான், மாடிக்கு போறான், ஜன்னலை திறக்கிறான், முட்டி போடுறான், எருசலேம் பக்கம் திரும்பி கையை தூக்கி ஜெபம் பண்றான். எருசலேம் பக்கம் தன் முகத்தை திருப்பி ஜெபம் பண்றான். அப்ப இவங்க எல்லாம் பிளான் போட்டாங்க. ஓ, ஜப விஷயத்துல மட்டும் தான் இவன் என்ன பண்ண முடியும், குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு பிளான் போட்டாங்க. 1 மாதம் அளவும் ராஜாவே உம்மை தவிர வேற யாரையும் வணங்குகிறவன் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட வேண்டும். ராஜா வந்து தானியேலுக்காகத்தான் இந்த சட்டம் போடுறாங்கன்னு நல்லா ராஜாக்கு தெரியும். வேற வழியில எல்லாம் கூடி வந்துட்டாங்க. கையெழுத்து போட்டான், மோதிரத்தை வச்சுட்டான். அதே மாதிரி தானியேலை போயிட்டு ஜெபம் பண்றதை பார்த்துட்டாங்க. வழக்கம் போல சட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்ச வழக்கம் போல ஜெபம் பண்றாங்க. சரி, இவனை கொண்டு வந்து ராஜா கிட்ட நிறுத்தினாங்க. தானியேலுக்காகத்தான் இவ்வளவோன்னு தெரிஞ்ச ராஜாக்கு. ராஜா சரி ஓகே, என்ன தண்டனை, சிங்கத்தின் கெபியில போட்டுருந்தோம். கட்டினாங்க, தூக்கி வந்து சிங்கத்தின் கெபியில போட்டாங்க. இப்போ ஐயோ என்னை காப்பாத்தணும்னு அலற வேண்டியது தானியேல். ஆனா ராஜா அது காலையில இருங்க, ஃபர்ஸ்ட் நைட் போட்ட சீக்கிரம் போயிடு. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை நம்பி ராத்திரி எல்லாம் ராஜாக்கு தூங்கல. என்னன்னா சாப்பிடல, மியூசிக் கேட்கல, கன்னி பெண்கள் வந்து விசிறி சேர்க்கல, எல்லாம் போங்க இன்னைக்கு எல்லாரும் கல்வி போங்க. ராத்திரி எல்லாம் முயற்சிட்டு இருக்கிறான். பொழுது விடிஞ்சிச்சோ இல்லையோ போய் உரத்த சத்தமாய் தானியேலே நீ அனுதினம் ஆராதித்தோம் தேவனாகிய கர்த்தர் சிங்கத்தின் வாய்க்கு உன்னை தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா? அவன் பாருங்க, ராஜாவே நீ என்றும் வாழ்க. இந்த காம்பினேஷன் பாருங்க, சிலருடைய காம்பினேஷன் தான் இது. எல்லாருக்கும் இது பொருந்துறது இல்ல. ஒரு சிலருடைய காம்பினேஷன் சரித்திரத்துல அவங்க இடம் பெற்றவர்கள் உண்டு. பல நேரத்துல மோசே வாயத்தன்னு சொல்லவே மாட்டாரு. மோசே நினைச்சதை யோசுவா செஞ்சுக்கிட்டு இருப்பான். நினைச்சது அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா சும்மா பார்த்தா போதும் வேலை நடக்கும்.
மோசே ஆரோன் இல்ல, மோசே யோசுவா. ஆரோன் ஆப்போசிட் கெமிஸ்ட்ரி. கூட்டணி எல்லாம் அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு இவனை சரி. இப்போ இந்த இந்த யாரெல்லாம் மோசேக்கு விரோதம் தானியேலுக்கு விரோதம் திட்டம் போட்டாங்களோ அவங்கள கட்டி எத்தனை போய் எங்க போட்டாங்க? அவங்க கீழே போய் சேர்றதுக்குள்ளதான் காலி ஆகும். எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சரு இந்த கதையை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கோ, தானியேலை தூக்கி சிங்கத்தின் கெபியில போட்டாங்களா, அவருக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சா, தூங்கணும், தலைகாணி இல்ல. ஒரு சிங்கம் வந்து உட்காந்துச்சா, அவருக்கு சிங்கத்தின் மடியில தலை வச்சுக்கினாரு. கால் ரொம்ப நோச்சா, கால் தூக்கி போறதுக்கு இன்னொரு சிங்கம் வந்து ஒரு கால், இன்னொரு சிங்கத்து மேல இன்னொரு கால் போட்டுக்கின்னு ஹாயா தூங்கினாரு. யாரு? அங்க தானியலோட ஃப்ரெண்டு தூக்கமே இல்ல, ராத்திரி எல்லாம் நடந்து நின்றாரு. அடியில எழுச்சி வேகமா அங்க ஓடினாரு. எனிமீஸ்காரங்க பாரு, தானியலுடைய எனிமீஸ், அவங்க எல்லாரையும் தூக்கி எங்க போட்டாங்க? இவங்க போய் உழுறதுக்கு முன்னாலே அப்படியே பாஞ்சு. இப்படி எல்லாம் சொன்னா தானே சண்டே ஸ்கூல் ஸ்டோரி நல்லா இருக்கும். அப்போது 6-7 வயசு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப கேட்டு என்ன இப்ப கேட்டு என்ன இவ்வளவு நாள் வயசு கேட்டு என்ன அப்ப ஃப்ரெஷ் மைண்ட் ஆயிடுச்சு, ஸ்டோர் ஆயிடுச்சு. அதான் ஃப்ரெஷ் மைண்ட் அப்போ ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் பார்த்தா யார் எடுத்தாக்குது? சரி, அப்போ அந்த அந்த இந்த இந்த இன்சிடென்ட்ல சத்துருக்களை பிடிச்சி எங்க போட்டாங்க? சிங்கத்தின் கெபியில போட்டாங்க. தானியேல் சொல்ற பதில், ஆமா, ஆண்டவர் சிங்கத்தின் வாயை. அப்போ ரெண்டாவது ஒருத்தர் வந்தார் அந்த ராத்திரி. தானியேல் தனியா இல்லை, யாரும் ஒருத்தர் வந்துக்கிறாங்க, சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு. அது ஒருவேளை 3 பேர் எல்லாம் அக்கினி சூழ்நிலையில போட்டோம், 4வது ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய சாயல் தேவகுமாரனுடைய சாயலை போல இருக்குது அப்படின்னு தான் வந்திருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, மாம்சத்துல வெளிப்படுறதுக்கு முன்னால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட உலாவினவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தானியேலை காப்பாற்றுறதுக்கு சிங்கத்தின் கெபியில வந்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு என் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறவர், என்ன டயர்ட் பண்ணி போது நிறுத்திட்டாரு, உங்களுக்கு சாப்பாடு பிரேக் கொடுக்க சொல்றாரு. சரி, அதுக்கு முன்னால டவுட் எது நல்லா கேளுங்க. இந்த தானியேலினுடைய லைஃப் ஒரு பாதி இந்த 70ல, அடுத்த பாதி 770 நாளைக்கு காலையில் சந்தேகத்தை நல்லா கேளுங்க.